السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் இந்த ரமதானுடைய மாதத்தில் நோன்பை நோற்றவர்களாக, இரவு தொழுகை தொழுதவர்களாக, நம்மால் இயன்ற அளவு அமல்களை செய்தவர்களாக அல்லாஹு தாலா நம்மை இந்த ரமதானில் ஹயாத்தோடு வைத்திருக்கின்றான். இதுவே அல்லாஹுடைய மாபெரும் நிஅமத். நாம் இந்த 5 நாட்களுடைய தலைப்பாக ரமதானை அமல்களால் அலங்கரிப்போம் என்ற கருப்பொருளில் ஒரு சில செய்திகளை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல ஒவ்வொரு நாளும் ஒரு சில அமல்களை குறித்து நம்ம சொல்லியிருக்கிறோம். அது அடிப்படையில் நேற்றைய தினம் 2 அமல்களை பற்றி குறிப்பிட்டோம். என்ன அந்த அமல்கள் ஞாபகம் இருக்கா? குர்ஆன் மற்றும் சதகா. மாஷா அல்லாஹ். ரைட். அதுக்கு முந்தைய நாள் சொன்னது தொழுகை பாவத்தை விட்டு தவிர்ந்திருப்பது. ரைட். மாஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். சரி, இப்ப இன்னைக்கு அதே போல ஒரு சில அமல்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய அமல்களில் முக்கியமான ஒரு அமலாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்புடைய காலங்களில் துஆவை சொன்னார்கள். துஆ. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 பேருடைய துஆ லா யுரத், மறுக்கப்படாது. 3 பேருடைய துஆ மறுக்கப்படாது. அதில் ஒருவர் யார்? நோன்பாளியாக இருக்கக்கூடியவர். இப்ப நோன்பு நோற்றிருக்கக்கூடிய ஒருவருடைய துஆ அது மறுக்கப்படாது. அப்ப இந்த நோன்புடைய காலங்களில் நம்மிடம் அதிகமாக இருக்க வேண்டிய வணக்கங்களில் ஒன்றுதான் துஆ என்பது. கணியத்திற்குரியவர்களே, துஆ என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அத்-துஆ ஹுவல் இபாதா. துஆ அதுதான் இபாதத் என்று சொன்னாங்க. துஆ அதுதான் இபாதத் என்று சொன்னாங்க. இப்ப நம்முடைய மனதில் இபாதத் என்றால் நிறைய விஷயங்கள் நம்முடைய மனதுல வரும். இபாதத்னா எதெல்லாம் சொல்லலாம்? சொல்லுங்க. என்னெல்லாம் இபாதத்னு சொல்லலாம்? தொழுகை, ரைட். குர்ஆன், திக்ருகள். வேற இபாதத் அப்படின்னா நம்ம மனசுல தோன்றது என்னவெல்லாம்? தொழுகை, குர்ஆன், திக்ர். வேற இப்படி நிறைய விஷயங்கள் உண்டு இல்லையா? ஜகாத், சதகா, ஹஜ் செய்வது, உம்ரா செய்வது, இப்படி இபாதத்துகளில் பல வகை உண்டு. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை அதுதான் இபாதத் அப்படின்னா அதுதான் முக்கியமான இபாதத் என்று சொல்லி இருக்கிறாங்க. அது என்ன இபாதத்? துஆ. அப்ப நம்மில் பல பேர் துஆவை ஒரு இபாதத்தாகவே நினைப்பதில்லை. துஆ என்பது ஏதோ நமக்கு தேவை ஏற்பட்டால் கேட்க வேண்டும் அப்படின்னு அத தேவையை முறையிடக்கூடிய ஒரு அம்சமாக கடந்து விட்டு செல்கிறோமே தவிர உண்மையிலே அது என்ன? அது ஒரு இபாதத். தொழுகை எப்படி இபாதத்தோ அதே போல துஆவும் இபாதத். நோன்பு எப்படி இபாதத்தோ அதே போல துஆவும் இபாதத். அப்ப துஆ என்பது ஒரு இபாதத் என்ற அடிப்படையில் நாம் செய்வோமையானால் அதில் உயிரோட்டத்தை காணலாம். கணியத்திற்குரியவர்களே, இந்த இபாதத்தை குறித்து அல்லாஹ் தஆலா அழுத்தி சொல்கிறான், கட்டளை இடுகிறான். துஆ செய்ய வேண்டும். நம்ம நினைச்சுக்கொள்ள வேண்டாம், தேவைன்னா நான் கேட்பேன், தேவையில்லைன்னா எனக்கு துஆ செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்படி யாரும் சொல்லிவிட முடியாது. ஒரு முஸ்லிம் அப்படி சொல்லிவிட முடியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வகால ரப்புக்கும் உதுஊனி. உங்களுடைய ரப்பு சொல்கிறான், உதுஊனி, என்னை நீங்கள் அழையுங்கள், என்னிடத்தில் துஆ செய்யுங்கள், அஸ்தஜிபு லக்கும், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். அப்ப அல்லாஹ் கட்டளையா சொல்றான். அல்லாஹ் தஆலா கட்டளை வாக்கியமாக அழுத்தி சொல்கிறான், உதுஊனி, என்னை நீங்கள் அழையுங்கள், என்னிடத்திலே துஆ செய்ய வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்?
கட்டளை போடுறான். அது மட்டுமல்ல, அதை அந்த வசனத்தின் தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி சயதகுலூன ஜஹன்னம தாஹிரீன். அவன் நரகத்திலே யார் என்னுடைய இந்த இபாதத்தை விட்டு பெருமை அடிக்கிறானோ அவன் நரகத்திலே இழிவடைந்தவனாக நுழைவான். அப்ப யார் ஒருத்த அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வதை புறக்கணிக்கிறானோ, இந்த இபாதத்தை எவனொருவன் புறக்கணிக்கிறானோ, அதை விட்டு பெருமை அடிக்கிறானோ, அல்லாஹ் எப்படி சொல்றான்? பெருமை அடிக்கிறானோ. அப்ப துஆ கேட்பவர் பணிவோடு கேட்பார் இல்லையா? அல்லாஹ் நீதான் எனக்கு கொடுக்கணும் பணிவோடு கேட்பார். அப்ப ஒருத்தன் நான் துஆலாம் செய்ய மாட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா அவன் யாரு? பெருமை அடிக்கிறான், பெருமைக்காரன். அல்லாஹ் சொல்றான், இப்படி பெருமை அடிப்பவர்களை நரகத்திலே நான் நுழைய செய்வேன் என்று அல்லாஹ் சொல்றான். இழிவடைந்தவர்களாக நுழைய செய்வேன். அப்ப துஆ என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. செஞ்சா செய்யலாம், செய்யாட்டி விட்டுட்டு போலாம், அப்படிப்பட்ட விஷயம் அல்ல. துஆ என்பது அல்லாஹ் தஆலா அழுத்தி செல்லக்கூடிய, நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு இபாதத். கேட்கலன்னா அல்லாஹ் கோவப்படுவான். கேட்கலன்னா அல்லாஹ் கோவப்படுவான். யார் துஆ செய்யவில்லையோ அல்லாஹ் தஆலா யக்தபு அலை, அல்லாஹ் அவன் மீது கோவப்படுகிறான். இது அல்லாஹ்வுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம். மனிதன் கேட்டால் கோபப்படுவான். ஒரு தடவை கேட்டா கொடுப்பான், இன்னொரு தடவை கேட்டா ஏதோ அப்படி என்று கொடுப்பான், மூன்றாவது தடவை கேட்டால் கோபப்படுவான். ஆனால் அல்லாஹ் தஆலா கேட்கவில்லை என்றால் கோபப்படுவான். நீங்க கேட்கலன்னா அல்லாஹ்ட்ட கையேந்தி உங்களுடைய கஷ்டங்களை நீங்கள் முறையிட்டு உங்களுடைய தேவைகளை நீங்கள் கேட்கவில்லை என்றால் அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹ் என்ன செய்வான்? கோபப்படுவான். அப்ப அல்லாஹ் ஏன் இது அடிமைத்தனம், அடிமைத்தனத்தை, அபுதியத்தை, அபூதியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலைதான் துஆ. துஆ கேட்கிறவன் எப்படி கேட்பான்? யா அல்லாஹ் நீதான் எஜமான், நீதான் ரப்பு, நான் உன்னுடைய அடிமை, நீதான் கொடுக்கணும் அப்படின்னு உளமுருகி தொழுகையில கூட நிற்கும் போது நம்ம அந்த உபூதியத்தை, அந்த அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவது உளமாற இருக்குமா என்றால் 100% சொல்ல முடியாது. உளமாற நான் என்னுடைய ரப்பு, நான் அவனுடைய அடிமை, முன்னால் நிற்கிறேன் என்ற அடிப்படையில் 100% ஒருவர் எப்போதும் தொழ முடியுமா என்றால் எப்போதும் அந்த சிந்தனை வருவது மிக அரிது. வருவோம், இப்போ தொழுவோம், அப்படி பல பேருடைய தொழுகை அப்படி கடந்து செல்கிறது. அப்படி எந்த இபாதத்தையும் எடுக்கலாம். ஆனால் துஆ செய்யும் போது ஒருவன் எந்த மனநிலையில செய்யறான்? அடிமை என்ற மனநிலையில் செய்கிறான். இது அல்லாஹ்விடத்துல அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு இபாதத் துஆவுடைய இபாதத். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு இபாதத். இதுல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துஆ என்பது ஒருபோதும் அவனுக்கு அது பலனளிக்காமல் போகாது. துஆ என்பது ஒருவனுக்கு பலனளிக்காமல் செல்லாது. ஒருவன் துஆ செய்து விட்டான் என்றால் ஒன்று அல்லாஹ் தஆலா அதை வீணாக்குவதில்லை. ஒன்று இம்மா ஐயஜஅல லஹு தஅவத், அவன் கேட்ட விஷயத்தை அல்லாஹ் கொடுத்துருவான். இல்லையா இம்மா ஐயத்தஹரஹா ஃபில் ஆখিরা, அதை மறுமைக்காக அல்லாஹ் தஆலா சேர்த்து வைத்து விடுவான். ஏன்? அல்லாஹ்வுக்கு தெரியும் இவனுக்கு எதை எப்ப கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு தெரியும். அது கேட்பது சிறந்ததாக இருக்குமே ஆனால் அல்லாஹ் உடனே கொடுத்துருவான். முதல் விஷயம். இல்லை, அது நமக்கு சிறந்தது இல்லை என்றால் அல்லாஹ் தஆலா அதை மறுமையின் சேமிப்பா வச்சிருவான். நீங்க கேட்ட துஆ எங்க மறுமையில சேமிப்பா இருக்கும். நம்ம கையேந்தி துஆ செய்திருப்போம், அதை கேட்டிருப்போம், இதை கேட்டிருப்போம், எதையோ கேட்டு எடுப்போம். ஆனால் நமக்கு ஒரு சில விஷயங்கள் தான் கிடைத்திருக்கும். மத்த கேட்ட விஷயங்களுக்கெல்லாம் அந்த துஆவுக்கு உண்டான பிரதிபலனை எங்க பார்ப்பான்? ஒருத்தன் மறுமையில பார்ப்பான். அவன் பெரிய அளவு அமல் செஞ்சிருக்க மாட்டான், மறுமையில பார்ப்பான். பெரிய அளவு நன்மைகள் சேர்ந்து போய் இருக்கும். என்னன்னு பார்த்தா இதெல்லாம் நீ செஞ்ச துஆ. நீ செஞ்ச துஆவுக்கு அல்லாஹ்விடத்திலே துஆ என்று சென்று விட்டால் அது வீணே போகாது. ஒண்ணு மறுமையில அல்லாஹ் சேர்த்து வைப்பான். அப்படி இல்லையா இம்மா அன் யஸ்ரிஃப லஹு ஃபி முஸீபா அவு கமா கால அலைஹிஸ்ஸலாம், அதாவது அவனுக்கு வர வேண்டிய ஒரு முசீபத்தை, ஒரு சோதனையை, ஆபத்தை அல்லாஹ் கொடுப்பான்.
அப்ப துஆல பாருங்க, 3ல ஏதோ ஒன்று நடந்துரும். ஒண்ணு கேட்டது கிடைக்கும், இல்லைன்னா இல்லைன்னா என்ன ஆகும்? மறுமையில சேமிக்கப்படும். அதுவும் இல்லை என்றால் ஒரு முசீபத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பு கொடுத்துருவான். அப்ப துஆ என்பது வீண் போகாத சகோதரர்கள். துஆவுக்கு எக்கச்சக்க சிறப்புகள். ரைட்? உங்களுக்கு தெரிஞ்ச 1, 2 சிறப்புகள் சொல்லுங்களேன் துஆ. துஆ துஆவை பற்றி உங்களுக்கு தெரிந்த விஷயம். மாஷா அல்லாஹ். லா யருத்துல் கதா லா யருத்துல் கதர் இல்ல துஆ. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. விதியை மாற்றக்கூடிய துஆவை தவிர வேற எதுவும் இல்லை. அப்ப துஆ விதியை மாற்றக்கூடிய அந்த பவர் எதுக்கு இருக்கு? துஆவுக்கு இருக்கு. எவ்வளவு பெரிய விஷயம். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்திலே அக்ரமு இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே மிக கண்ணியமானது, மிக பெருமதி வாய்ந்தது துஆவை போல வேறொன்றும் கிடையாது. இப்ப அது இப்ப எவ்வளவு தூரம் இந்த துஆவுக்கு மார்க்கம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. இந்த துஆவுக்கென்று சில வரைமுறைகள் உண்டு. எப்படி துஆ செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படும், எந்த நேரத்தில் செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படும், இப்படி எல்லாம் மார்க்கம் ஒரு சில விஷயங்களை சொல்லி இருக்கிறது. சரி, எந்த நேரத்துல செய்யக்கூடிய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லுங்க. சஜிதாவில் கேட்கக்கூடிய துஆ, சுஜூதில் கேட்கக்கூடிய துஆ. நபிஸல்லாம் சொல்றாங்க, ஒரு அடியான் மாமின் அப்தின் அக்ரமு இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே ஒரு அடியான் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலை எந்த நிலை? சுஜூதுடைய நிலை. எனவே சுஜூதில் நீங்கள் அக்ஸிர் துஆ, நீங்கள் துஆவை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். கமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக்குங்கன்னு சொன்னாங்க. அப்ப துஆவை சுஜூதில் அதிகமாக்க வேண்டும். இதுல ஒரு விஷயம், பல பேர் துஆவுக்கென்று தனியாக ஒரு சுஜூது செய்கிறார்கள். அது மார்க்கத்துல இல்ல. தொழுகை முடித்த பின்னால் துஆவுக்கென்று தனியாக ஒரு சுஜூது செய்கிறார்கள். அப்படி ஒரு விஷயம் இல்ல. தொழுகையில் இருக்கும் போது, அது சுன்னத்தான தொழுகையோ நஃபிலான தொழுகையோ இல்ல ஃபர்லான தொழுகையிலும் கூட, தொழுகையில் சுஜூதில் இருக்கும் போது துஆவை என்ன செய்யணும்? அதிகப்படுத்திக் கொள்ளணும். ஃபர்லில் இமாம் எழுந்து விட்டால் எழுந்து விட வேண்டும். அந்த அளவுக்கு சுப்ஹான ரப்பியல் ஆலா போக மீதம் நேரம் இருந்தால் தாராளமா என்ன செய்யலாம்? அதிகமாக துஆ செய்யலாம். ரைட். அதே போல வேற எந்த நேரங்கள் துஆ? தஹஜ்ஜுதுல கேட்கக்கூடிய துஆ. தஹஜ்ஜுதுடைய நேரம். அத்தஹியாத்துடைய இறுதி. அத்தஹியாத்து ஓதியாச்சு, ஸலவாத் ஓதியாச்சுன்னா மிச்சம் துஆ. மிச்சம் ஓதக்கூடிய எல்லாமே என்னதான்? துஆ. அதில் நமக்கு விருப்பப்பட்ட அந்த துஆவையும் அந்த இடத்துல சலாமுக்கு முன்னால் கேட்பது, அந்த துஆ அங்கீகரிக்கக்கூடிய இடம். அதே போல தஹஜ்ஜுடைய நேரம் சொன்னாங்க. இரவனுடைய 3ல் ஒரு பகுதி இருக்கும்போது செய்யப்படக்கூடிய துஆ, அல்லாஹ் தஆலா வந்து கேட்கிறான். என்சிலு ரப்புனா, அல்லாஹ் தஆலா இறங்குற அர்ஷில இருந்து முதல் வானத்திற்கு அல்லாஹ் இறங்கி வருகிறான். இறங்கி வந்து கேட்கிறான், என்னிடத்திலே கேட்பவர் யாரும் உண்டா? நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுபவர் யாரும் உண்டா? நான் அவருடைய பாவத்தை மன்னிக்க தயாராக இருக்கிறேன். அல்லாஹ் இறங்கி வந்து கேட்கிறான் தஹஜ்ஜுடைய நேரத்தில் முதல் வானத்திலே. அப்ப கேட்கக்கூடிய துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய துஆ. வேற இஃப்தார்ன்ற போது அந்த நோன்பாளியுடைய, இது நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, நோன்பாளியுடைய துஆ அது எல்லா நேரத்திலும், அது பகலாக இருக்கலாம், மதியமா லொஹராக இருக்கலாம், அசராக இருக்கலாம், இஃப்தாராக இருக்கலாம், நோன்பாளியுடைய துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய துஆ. பாங்குக்கும் இக்காமத்துக்கும் நடுவுல, அப்ப பாங்குக்கும் இக்காமத்துக்கும் நடுவில் கேட்கப்படக்கூடிய துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய துஆ. அந்த நேரத்துல, இந்த நேரத்துல மிஸ் பண்ண கூடாது. பல பேர் பாக்குறோம், பாங்குக்கு இக்காமத்துக்கும் நடுவுல பக்கத்துல பேசிட்டு இருக்கிறது, இல்ல மற்ற விஷயங்களை ஈடுபடுவது, போனை பாக்குறது இல்லை. பாங்குக்கும் இக்காமத்துக்கும் நடுவுல அங்கீகரிக்கப்படக்கூடிய துஆ, அந்த துஆவுக்கு விரைந்து விட வேண்டும். சுன்னத்தான தொழுகையை முடித்து விட்டாச்சா, பருந்து ஆரம்பிக்கும் வரை, காமத்து சொல்லும் வரை துஆவில் இருக்க வேண்டும். பயணத்திலே, சஃபர்ல, பயணத்தில் கேட்கப்படக்கூடிய துஆ, பயணியுடைய துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய துஆ என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. தொழுகைக்கு பின்னால், கடமையான தொழுகைக்கு பின்னால், அந்த கடமையான தொழுகைக்கு பின்னால் கேட்கப்படக்கூடிய துஆ. ரைட். அப்ப அந்த இதுல வந்து இந்த துஆக்கள் ஒரு சில இடங்கள்ல அது கூட்டு துஆவாக ஒரு பிதஅத்தான அடிப்படையில் செய்யப்படுகிறது. அந்த அடிப்படையில் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கொள்வது. ரைட். அந்த மழை பெய்யும் போது அந்த கேட்கப்படக்கூடிய துஆ. ரைட். இப்படி பல விஷயங்கள் என்ன துஆவுடைய விஷயத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நாம இந்த அதே போல ஒரு சில இடங்கள், இதெல்லாம் நேரங்கள் இருக்கு.
இடங்கள் சில இருக்கு. காபத்துல்லாவுல கேட்கப்படக்கூடிய துவா, இப்படி இடங்களை பொறுத்து மார்க்கம் சொல்லி இருக்கிறது. ரைட்? சரி. அதே மாதிரி துஆ செய்யும் போது சில ஒழுங்குகளை நாம் பேணும் போது இன்னும் துஆ அங்கீகரிக்கப்பட வாய்ப்பாக இருக்கும். என்ன? உதுவோடு இருந்து செய்வது, கிபிலாவை முன்னோக்கி செய்வது, கைகளை உயர்த்தி செய்வது, இப்படி முதலில் அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு எடுத்தவனே துஆவுக்குள்ள அல்லாஹ் எனக்கு அதை கொடு, எடுத்தவனே போயிடக்கூடாது. முதல்ல அல்லாஹ் புகழணும். முதல்ல அல்லாஹ் புகழணும். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல ஸலவாத்து சொல்லணும். அப்ப ஸலவாத்து சொல்லி இப்படி அல்லாஹ்வை புகழ்ந்து நபியின் மீது ஸலவாத்து சொல்லி அப்புறம் துஆவுக்குள்ள போனா அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆவாக இருக்கும். அப்ப இப்படி அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லி அல்லாஹ்வுடைய பண்புகளை சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்கும் போது இந்த துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆக்களாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ரப்பக்கும் ஹய்யும் கரீம், உங்களுடைய ரப்பு வெட்கமுள்ளவன், சங்கையானவன். உங்களுடைய ரப்பு வெட்கமுள்ளவன், சங்கையானவன். யஸ்தஹி மின் இபாதி, தன்னுடைய அடியார்களிடத்திலே அவன் வெட்கப்படுகிறான். எந்த நிலையில் தெரியுமா? இதா ரஃபஅ யதைஹி, அவன் தன்னுடைய கைகளை உயர்த்தி விடும் போது அய்யருத்தஹுமா சிஃபரா, அதை எதுவும் இல்லாமல் திருப்பி அனுப்புவதற்கு அல்லாஹ் என்ன செய்றான்? அல்லாஹ் என்ன செய்றான்? வெட்கப்படுகிறான். அப்ப ஒரு அடியான் கைகளை உயர்த்தி விட்டால் ஏந்திய கைகளை வெறும் கையாக அனுப்புவதற்கு அல்லாஹ் என்ன செய்றான்? வெட்கப்படுறான். ஏதோ ஒண்ணு அல்லாஹ் கொடுத்துருவான். கேட்டதை கொடுப்பான், இல்ல மறுமையில சேமிச்சு வச்சிருவான், இல்ல முசீபத்தை அகற்றி விடுவான். அப்ப துஆ மிக முக்கியமான ஒரு இபாதத். அல்லாஹ்விடத்திலே நாம் இந்த நோன்புடைய காலங்களில் அதிகம் 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 துஆ செய்ய வேண்டும். தௌஹீதுடைய இந்த வளர்ச்சியில் பல விஷயங்கள் மாற்றம் ஏற்பட்டிருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் கூட்டு துஆ இல்லைன்னு சொன்னது ஒரு பக்கமாயி, துஆவே இல்லைன்ற மாதிரி நம்ம மக்களுடைய மன சூழ்நிலை மாறிவிட்டது. கூட்டு துஆ இல்லைன்னு தான் சொன்னாங்க, துஆவே இல்லை என்பது போல துஆவே செய்யறது இல்லை. குறிப்பாக குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய மக்கள், தௌஹீது பேசக்கூடிய மக்கள் துஆ அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய இந்த நிலை மிக குறைந்து காணப்படுகிறது. இது மாற வேண்டும். இது சுன்னா, இது அல்லாஹ்வுடைய கட்டளை, இது துஆ என்பது. அப்ப இந்த விஷயத்தில் நாம் மிக கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ரைட்? சரி. அப்ப நாம இன்னைக்கு பார்த்த முதல் விஷயம் என்ன? துஆ. அடுத்த ஒரு அமல், இதுவும் துஆவை போலத்தான், ஆனால் நிபந்தனைகளோடு செய்யப்பட வேண்டியது, சில கண்டிஷனோடு செய்யப்பட வேண்டியது. துஆ மாதிரிதான், ஆனா இதுக்கு சில கண்டிஷன் உண்டு. அந்த கண்டிஷனோடு செய்யப்பட வேண்டிய ஒன்று என்னன்னு யாருக்காவது கெஸ் பண்ண முடியுதா? மாஷா அல்லாஹ், தௌபா. ரைட்? தௌபா துஆவை போலத்தான், ஆனா இதுக்கு சில கண்டிஷன் உண்டு. இந்த நிபந்தனையோடு செய்தால்தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். என்ன அது? தௌபா. தௌபா தௌபா எப்ப எதற்காக செய்யப்படக்கூடியது? தௌபானா என்ன? ஃபர்ஸ்ட் பாவ மன்னிப்பு. சரிங்களா? பாவ மன்னிப்பு டைரக்டான மீனிங் வச்சா திரும்புதல். தாப அப்படின்னா திரும்புதல், அல்லாஹ்வின் பக்கம் திரும்புறது, அல்லாஹ்வின் பக்கம் ரிட்டர்ன் ஆகுறது. அப்ப ஒருத்த பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடிய அந்த திரும்புதலுக்கு பேர் தான் என்னது? தௌபா. அப்ப தௌபா என்பது அல்லாஹ் தஆலா முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். பாவம் செய்யாமல் மனிதனால் எந்த பாவமும் செய்யாமல் இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க, குல்லு பனி ஆதம் ஹத்தா, ஆதமுடைய மகன் ஒவ்வொருவனும் பாவம் செய்யக்கூடியவன் தான். வஹைருல் ஹத்தாயின் அத்தவ்வாபூன், அந்த பாவம் செய்யக்கூடியவர்களில் சிறந்தவர்கள் யார்? தௌபா செய்து அல்லாஹ்விடத்திலே மீளக்கூடியவர்கள். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், பாவம் செய்வது என்பது மனிதனுடைய இயல்பில் உள்ள ஒரு அம்சம். அப்ப அந்த பாவம் செய்யாமல், எந்த பாவமும் செய்யாமல் ஒரு மனிதனால் இருக்க முடியாது. அவருடைய தக்குவாவுக்கு தகுந்த மாதிரி பாவம் என்பது கூடல் குறைச்சலாக இருக்கும் இல்லையா? தக்குவா அதிகமாக இருந்தால் பாவம் எப்படி இருக்கும்? தக்குவா அதிகமா இருந்தா பாவம் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். தக்குவா கம்மியா இருந்தா பாவம் அதிகமா இருக்கும். அவ தக்குவாவிற்கு அல்லாஹ்வுடைய அச்சத்துக்கு தகுந்தார் போல பாவத்தில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். ஆனால் பாவமே இல்லாமல் இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? மனிதனால், சாதாரண மனிதர்கள் இருக்க முடியாது. நபிமார்கள் அவர்கள் வேற அந்தஸ்து, அவர்கள் மௌசூம், அவர்கள் பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் அல்லாஹ்வினால். ஆனால் சாதாரண மனிதர்களால் இருக்க என்ன செய்ய முடியாது?
ரைட்? அப்ப மனிதன் என்றாலே பாவம் செய்யக்கூடியவன் தான். ஆனால் அல்லாஹு தஆலா இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன், பாவம் செய்து தௌபா செய்யக்கூடியவர்களை, பாவம் நிகழ்ந்து விட்டது, மனிதன் என்ற அடிப்படையில் பாவம் நிகழ்ந்து விட்டது, தௌபா செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். தௌபா செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் என்ன செய்யறான்? நேசிக்கிறான். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன், அல்லாஹ் நேசிக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் தௌபா செய்பவர்களை நேசிக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காண்பிக்கிறான். இப்ப எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு உதாரணத்தை கூட சொன்னார்கள். பல பேர் கேள்விப்பட்டு இருக்கலாம். ஒரு மனிதர் பாலைவனத்திலே ஒட்டகத்தில் பயணம் செய்கிறார். அவருடைய பயணச் சாமான்கள் எல்லாம் அந்த ஒட்டகத்துல தான் இருக்கு. ஒரு கட்டத்தில் அசர்ந்து அந்த ஒட்டகத்தை நிறுத்திவிட்டு தூங்குகிறார். எழுந்து பார்த்தால் ஒட்டகமும் இல்ல, அவருடைய பயணச் சாமான்களும் இல்ல, உணவும் இல்ல, தண்ணீரும் இல்ல, எல்லாம் ஒட்டகத்தோட காணோம். இப்ப பாலைவனம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒட்டகம் இருந்தால்தான் பயணிக்க முடியும். உணவும் கிடையாது, பானமும் கிடையாது, எதுவும் கிடையாது. அடுத்த நிலை என்னதான்? மௌத்துதான். மௌத்துதான். எங்கேயும் போக முடியாது. சாதாரணமாகலாம் பாலைவனத்தை கடந்து விட முடியாது. மரணம் தான். அப்ப அவன் அதில் கவலைப்பட்டு மறுபடியும் அயர்ந்து விடுகிறான். எழுந்திருச்சு பார்க்கிறான். அவனுடைய அருகிலே அவனுடைய ஒட்டகம் அவனுடைய பயணச் சாமான்களோடு, உணவோடு, தண்ணீரோடு அப்படியே நிற்கிறது. அப்ப அந்த மனிதன் எப்படி உயிரே திரும்பி வந்த மாதிரி இல்லையா? அப்ப அந்த சந்தோஷத்தில் அவன் சொல்கிறான், யா அல்லாஹ் அன்த அப்தி வ அன ரப்புக். சந்தோஷத்துல வார்த்தை மாறுது. என்ன சொல்றான் அவன்? இறைவா, நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய இறைவன் என்று சொல்லி விடுகிறான். அவன் சொல்ல வந்தது நீ என்னுடைய இறைவன், நான் உன்னுடைய அடிமை என்று சொல்ல வந்த வார்த்தை. ஆனால் சந்தோஷத்தில் நான் குளறி இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறான். அப்ப எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் அவனுக்கு. இந்த வார்த்தை அவனுக்கு அப்படி சந்தோஷத்தில் மாறி வந்து விட்டது. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறான். இவனை விட அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த நபரை விட ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டு அல்லாஹ்விடத்திலே திரும்பினால் அல்லாஹ் மிக சந்தோஷப்படுகிறான். இந்த மனிதனுக்கு எப்படி உயிரே திரும்ப கிடைத்தது, அவ்வளவு பெரிய சந்தோஷத்தில் இருக்கிறான். அவனுடைய சந்தோஷத்தை சொல்லவே முடியாது. அதை விட அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். எப்ப எப்ப ஒருவர் பாவம் நிகழ்ந்து விட்டது, அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீளும் போது அல்லாஹ் மிக சந்தோஷப்படுகிறான். அப்ப அல்லாஹ் தஆலா தௌபா செய்பவர்களை நேசிக்கிறான். பாவம் நிகழ்ந்து விட்டது, மனிதன் என்ற அடிப்படை அல்லாஹ் அப்படித்தான் மனுஷனை படைச்சிருக்கிறான். பாவத்தினுடைய அந்த இயல்பை கொண்டுதான் மனிதன் படைக்கப்பட்டு இருக்கின்றான். ஆனால் அதில் சிறந்தவர்கள் யார்? அல்லாஹ்விடத்திலே தௌபாவோடு மீளக்கூடியவர்கள். சரிங்களா? அப்ப அப்படிப்பட்ட தௌபா செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ் அழைக்கிறான். யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், வரம்புகளை மீறி பாவம் செய்துவிட்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய கருணைகளை என்ன செஞ்சிடக்கூடாது? இன்னல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவர். நீங்கள் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் சரி, அல்லாஹ் அத்தனை பாவங்களையும் மன்னிக்க கூடியவர். எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் சரி. ஹதீஸ்ல பார்க்கிறோமா இல்லையா? 100 கொலை செய்த நபரை கூட அல்லாஹ் என்ன செஞ்சான்? மன்னிச்சான். அப்ப எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உண்டு என்ற நம்பிக்கை உள்ளத்தில் இருக்க வேண்டும். மௌத்துடைய அந்த மாலம் யுகர்கிற அந்த உயிர் தொண்டைக்குழியை அடையும் நேரம் வரை தௌபாவுக்கு உண்டான வாசல் திறந்துதான் இருக்கிறது. தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பாவங்கள் நிகழ்ந்து விட்டுகிறதா, அல்லாஹ்விடத்திலும் தௌபா செய்து மீண்டு கொண்டே இருக்க வேண்டும். தௌபாவுக்குன்னு சில துஆவுக்கும் தௌபாவுக்கும் ஒரு வித்தியாசத்தை சொன்னேன். என்ன வித்தியாசம்? என்ன இருக்கு? தௌபாவுக்கு என்ன இருக்கு? நிபந்தனை இருக்கு, கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் அப்படின்னா, முதலாவது நிபந்தனை, 3 கண்டிஷன் தௌபாவுக்கு. முதலாவது நிபந்தனை, கடந்த காலத்தில் நிகழ்ந்த அந்த பாவத்திற்கு அல்லாஹ்விடத்திலே உளப்பூர்வமாக வருந்த வேண்டும். அல்லாஹ், நான் மன ஊசலாட்டத்தில் செய்து விட்டேன், அறியாமல் செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ் அப்படின்னு உள்ள ரீதியான அந்த வருத்தம் இருக்க வேண்டும். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். 2வது கண்டிஷன், இப்ப அந்த பாவம் இருந்தால் அந்த பாவத்தை விட்டு விலகிவிட வேண்டும் உடனே. இப்போ அந்த பாவம் என்னிடத்துல இருக்கிறது என்றால் கடந்த காலத்தில் செய்ததற்கு வருத்தம், அது முதல் நிபந்தனை. 2வது நிபந்தனை என்ன? இப்போது அந்த பாவம் இருந்தால் உடனே அதை விட்டு என்ன செய்யணும்? விலகணும். 3வது நிபந்தனை,
எதிர்காலத்தில் இனிமேல் அந்த பாவத்தின் பக்கம் போகவே மாட்டேன் யா அல்லாஹ் என்ற உறுதியான எண்ணம், அந்த உறுதி அல்லாஹ்விடத்திலே கொடுக்க வேண்டும். அல்லாஹ் இனிமேல் நான் செல்ல மாட்டேன், அந்த பக்கமே நான் போக மாட்டேன், அந்த பாவத்தின் பக்கம் நான் தலையெடுத்து வைக்க மாட்டேன் என்ற அந்த உறுதியை அல்லாஹ்விடத்திலே கொடுக்க வேண்டும். எந்த அளவுக்குன்னா, எப்படி அந்த உறுதி இருக்க வேண்டும் என்றால், உலமாக்கள் சொல்வார்கள், கறந்த பால் மறுபடியும் மடிக்கு போகுமா? போகுமா? அந்த அளவுக்கு அந்த உறுதி இருக்க வேண்டும். இனிமேல் அந்த பாவத்தின் பக்கம் செல்ல மாட்டேன். இந்த 3 நிபந்தனைகள் இருக்கும்போது அல்லாஹ் தௌபாவை அங்கீகரிப்பான். இந்த 3 நிபந்தனைகள் இல்லை என்றால் தௌபா அங்கீகரிக்கப்படாது. அப்ப சரி, நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஒருவர் இந்த 3 நிபந்தனையோடு தௌபா செய்து விட்டார். முதல் நிபந்தனை என்ன? கடந்த காலத்திற்கு செய்ததற்கு வருத்தப்படுதல், உண்மையான வருத்தம். 2வது, நிகழ்காலத்தில் இருக்க பாவத்தை விட்டு விடுதல். 3வது, எதிர்காலத்தில் இனிமேல் செய்ய மாட்டேன் என்ற உறுதி. சரி, ஒருத்தர் இந்த நிபந்தனையோட செய்து விட்டார், ஆனால் எதிர்காலத்தில் மீண்டும் அந்த பாவம் நிகழ்ந்து விடுகிறது. இப்ப என்ன செய்யறது? மனிதன் தானே, எல்லாரும் மனுஷன் தான். எதிர்காலத்துல மீண்டும் ஏதோ ஒரு அடிப்படையில், ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தில் ஏதோ ஒரு அடிப்படையில் மீண்டும் அந்த பாவத்தில் விழுந்து விடுகிறார். இப்ப என்ன செய்யறது? மறுபடியும் தௌபாதான். மறுபடியும் இதே நிபந்தனைகளோடு தௌபாதான். எல்லாம் இனிமேல் செய்ய மாட்டேன், இனிமேல் செய்ய மாட்டேன் என்ற இதே நிபந்தனைகளோடு தௌபாதான். எத்தனை முறை ஒருவன் பாவத்தில் விழுந்தாலும் அத்தனை முறையும் அவனிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டியது என்ன? தௌபாதான். உண்மையான நிபந்தனையோடு. அதுக்காக இன்னைக்கு தௌபா செஞ்சு நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த எண்ணம் அல்ல. உண்மையான உறுதியை கொடுக்கிறான். ஆனால் ஒரு வகையில் ஏதோ ஒரு அடிப்படையில் பாவம் நிகழ்ந்து வருகிறது என்றால் எத்தனை முறை செய்தாலும் அத்தனை முறை என்னதான்? தௌபாதான். இப்ப இதுல ஷைத்தான் ஒரு ஊசலாட்டத்தை போடுவான் மனசுல. ஒருவர் தௌபா செய்கிறார், மீண்டும் பாவத்துல விழுந்துடுறார். தௌபா செய்கிறார், மீண்டும் பாவத்துல விழுந்துடுறார். இப்ப ஷைத்தான் என்ன தெரியுமா சொல்லுவான்? ஒண்ணு பாவத்தை விடு, இல்ல தௌபாவை விடு. அல்லாவே ஏமாத்த பாக்குறியா? ஒண்ணு பாவத்தை விடு, இல்லன்னா என்ன? தௌபாவை விடு. இவன் இயல்பா எதை விட்டுருவான்? பாவத்தையே விடுவான். எதை விடுவான்? தௌபா விட்டுருவான். இது ஷைத்தானுடைய ஏமாற்றம். இது ஷைத்தானுடைய ஏமாற்றம். இந்த ஏமாற்றத்தில் விழுந்து விடக்கூடாது. எத்தனை முறை பாவம் நிகழ்ந்து விட்டாலும் அத்தனை முறையும் நம்மிடமிருந்து வெளிப்பட வேண்டியது என்னதான்? தௌபாதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மிம்பரில் ஏன் இந்த தௌபா ரமலானில் முக்கியத்துவம் பெறுகிறது, ஏன் இதை சொல்றோம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஏறுகிறார்கள். 3 படிகளில் ஏறுகிறார்கள். ஒவ்வொரு படிக்கும் ஆமீன் 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 என்று சொல்கிறார்கள். முடிந்த பின்னால் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இவ்வாறு செய்பவர்கள் இல்லையே, என்ன காரணம் என்று கேட்கும்போது, நான் படியில் ஏறும்போது ஜிப்ரீல் வந்தார், 3 துஆக்கள் செய்தார், அதற்கு நான் ஆமீன் என்று சொன்னேன். அது துஆ என்று சொல்லுவதை விட பதுவா என்றுதான் சொல்ல வேண்டும். அதிலே ஒரு விஷயம் என்ன? யார் ரமதானுடைய மாதத்தை அடைந்து அதில் அவருடைய பாவம் மன்னிக்கப்படாமல் அந்த மாதம் அவரை விட்டு கடந்து விடுகிறதோ அவர் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் சொன்னார். நான் அதற்கு ஆமீன் சொன்னேன். எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க. அந்த அந்த பதுவாவை செய்யக்கூடியவர் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மலக்குமார்களுடைய தலைவர். அதற்கு ஆமீன் சொன்னது யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபிமார்களுடைய தலைவர். செய்யப்படக்கூடிய இடம் என்ன? மிம்பர். எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க. அப்ப ரமதானுடைய மாதம் அடைந்து பாவம் மன்னிக்கப்படாமல் கடக்கிறது என்றால் நாசமாகட்டும் என்ற அந்த பதுவா. அப்ப தௌபா, இந்த மாசம் தௌபாவுக்கு உண்டான மாசம். இந்த மாதம் தௌபாவுக்கு உண்டான மாதம். எப்படி குர்ஆனுடைய மாதமோ, எப்படி சதக்காவுடைய மாதமோ, எப்படி துஆவுடைய மாதமோ, அதே போல இந்த மாதம் எதற்குண்டான மாதம்? இது தௌபாவுக்கு உண்டான மாதம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களை தௌபா செய்து மீண்டு விட வேண்டும். அல்லாஹ்விடத்துல உறுதி கொடுத்து மீண்டு விட வேண்டும் இந்த மாதத்தில். அப்ப நாம இந்த விஷயத்தில் மிக கவனம் செலுத்த வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. நாம் இன்றைய நாளில் 2 முக்கியமான அமல்களை பார்த்து இருக்கின்றோம். என்ன அந்த அமல்கள்? துஆ, தௌபா. ரைட். அல்ஹம்துலில்லாஹ். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.